சண்டைக்காரனை விட்டா கூட விட்டுடுவாங்க, சாட்சிக்காரனை வா ஓடிடலாம். அண்டவா, இரு கண்களை தெரியாது இந்த அண்ணனுக்கு துணையாக இருந்தாலே இந்த கானகத்தில் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்ற தங்கச்சி பைத்தியமா அழைக்கின்றாளே, பித்து பிடித்து போல் பேசுகின்றாளே தங்கச்சி. உனக்கு என்னமா நடந்தது தங்கச்சி? தங்கச்சி அம்மா, ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் வீரையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே, பால்வடியும் முகத்தை பார்த்துவிட கூடாதா? கண்ணுறங்கி கண்மணியே கண்ணுறங்கி என் தங்கச்சி பாருங்கம்மா, என் தங்கச்சி பச்சைமா அழகின்றாரு அம்மா. நீ எங்கம்மா இருக்க?
ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன தம்பி தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா அதற்கு தாயாரு தந்தையாரு கூறம்மா அடடா. ஓ, என் தங்கச்சி இப்படியே வர வேண்டுமா இறைவா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா வாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா அம்மா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பத்தி போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்கு அந்த பக்கம் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் பாருமா தாயாரு தந்தையாரு கூறம்மா அடவா இறைவா, இரு கண்கள தெரியாத இந்த அண்ணனுக்கு துணையாக இருந்தாலே தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி இப்படி பித்து பிடித்து போல் பேசுகின்றாலே பைத்து பிடித்து போல் பேசுகின்றாலே என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியலையே இரு பார்வையும் தெரியாது. இவ்வளவு பைத்தியமாக இருக்கிறார். இந்த பணியை டேய், ஐயா. இரு பார்வையும் தெரியாது நீ ஐயா ஒரு பெண்ணை கழுத்து பைத்தியமாக ஆக்கினாய். ஐயா இப்பொழுது இந்நாட்டு மன்னராண்டு அழைத்து சென்று உள்ளாவா. ஐயா, ஐயா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா எந்த தவறும் செய்யவில்லை ஐயா இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதிக நடு வீதிக்கு பிச்சை எடுக்க நிலைக்கு வந்து விட்டனே நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா நான் சாதாரண ஏழை கிடையாது ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா இளவரசன் ஐயா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா? உண்மைதான் ஐயா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இந்த காட்டில இரு கண்களும் தெரியாமல் இப்படி அனாதையாக வர காரணம் ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்களும் இணைந்து அனாதிக நடு வீதிக்கு பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்து விட்டனே காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா ஐயா விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா விளையாடி விட்டது அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா சத்திய நீதி தவறாத ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு ஐயா என்னுடைய நாடு சத்தியம் தவறாத சத்தியபுரி நாட்டிலே நீங்கள் யார்? உண்மைத்தான் ஐயா சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா 3 குழந்தைகள் 3 குழந்தைகள் பிறந்தோம் என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா இந்த சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் 3 குழந்தைகள் பிறந்தோம் 2 ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி முரளி என்னுடைய பெயரோ முத்து என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா பாவி, நீ ஒரு நாட்டு இளவரசியா? உனது பெயர் முத்தழகியா? ஐயா அப்படி சத்தியவதி நாட்டிலே சத்தியசீல மன்னருக்கு சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்து நாங்கள் மூவரும் சீர சிறப்பு வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள் பஜா டேய் 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 டேய்
என்ன தப்பா பண்ணா மைமா பேரு தான் அஞ்சலா மைமா பேரு தான் அஞ்சலா கபில குண்டுட்டாயோ தப்பா நினைக்காதேமா தவற பாடலாமா நான் ஒரு தத்து வர முண்டா எவ்வளவு மக்கள் அமர்ந்து கேட்க நான் ஏதோ புலால ஆச்சு விட்டுக்கிறேன் சரி போகட்டும் பார்த்தா வரும்டா போடு நோ எவ்வளவு பேர் இருக்காங்க போய் மோத்தாடா அடமத்துக்கு என்னடா பண்ணுவா ஒரே தரமே போ பெரியவரை பார்த்தா கையெடுத்து வணங்கணும் சீக்கிரம் ஏய் வணங்க முடியாது போடா வணங்க முடியாது இறங்கி வந்த மேல பட்டை எடுத்துருவோம் பார்த்தா இறங்கி வாடா வாடா ரோட்ல நாய் கொலிக்கிற ரோட்ல நாய் கொலிக்கிற அதே மாதிரி கொலிக்கிறான் என்ன பார்த்த நாய் நாய் மாதிரியே கொலிக்கிற நானு நாய் உன் மூஞ்ச பாத்துக்கிறியா பார்த்த சரகம் சூப்பாட்டு மூஞ்ச என்ன நாயின்ற நாய் மனைக்கு வரப்போறே இல்லையே நீ ஏய் வரும்டா போடா இறங்கி வந்த மாவன தோல் உடிச்சு வைப்போ காட்சி அறிவா நினைச்சுக்கிற மனுஷங்க டேய் வாடா வாடா அறிவு வாடா வரமாட்டேன்னு நினைச்சுக்கிறியா நான் அறிவு வாடுறேங்க சரி அது போகட்டும் எதுக்கு வந்தீங்க எதுக்குற வந்த ஆட்டாட தானே குண்டா இல்லையா ஆட்டாட அடுத்து மாடு மேய்க்கும் யார் ஆடுறீங்க மூஞ்ச அப்படி பாரு மூணு கூட்டுற ஒண்ணா தருங்க என்னடா பண்ண பாரு இந்த பையனா இந்த பையனடா என்னன்னு கேட்டான் இந்த பையனா கேட்டான் இந்த பொடி பையன் தானே என்ன பார்த்து கேட்டான் உன்னை பார்த்தா என்னன்னு கேட்டான் உன்னை பார்த்தா கேட்டா இந்த பையனா என்னன்னு கேட்டான் இந்த பையனா உன்னை பார்த்தா என்னன்னு கேட்டான் அவர் சர்வீஸ் வயசா இருக்குமா பேசுற மாதிரி கேட்டுக்கோ எங்கன்னா முதல்ல வந்து உத வாங்குறான்னா அவன் ஏன் சூப்ப படிக்கிறான் நான் மட்டும்தான் பணம் வாங்கி போற ஒரு சொன்ன கையா சாப்பிடலாம் சாப்பிடலாம் நாலு எலும்பு நெருக்கிற எங்க வாடா அனுப்பா பாருங்க எதுக்கு வந்தீங்க ஆடு வைக்கிறீங்களா பண்ணி மேங்கன்னு சொல்றாங்க அடிப்பேன் உதைப்பேன் மெரிப்பேன் குத்துவேன் பல்ல கூட வச்சு சும்மா இல்ல பணம் குத்துக்கிற பானை காட்டு காட்டா காட்ட காட்டா 1250 1250 ரூபாய் கட்டு கட்டா கொடுத்துக்கிறாரு. எந்த கோயில் பாடு பணத்துக்கு வச்சு எங்கடா ஓடி வீட்டை தேடி போன வீட்டு ஆள் இல்ல ஆள் இல்ல பணத்தை அவங்க அம்மாவோட கொடுத்தா சாட்சி யாராவது சாட்சி இருக்காங்களே அவன் பொண்டாட்டி யாரா உன் பொண்டாட்டி காமினி உன் பொண்டாட்டி நல்லா காமினி அம்மா வேண்டாம்
அதுக்கு சாட்சியம் பண்றது கோமினி. காமிங்க. இவங்க 2 பேர் தானே அவளை கொண்டு வச்சுக்கிட்டா பணத்தை அவளை குடுத்துட்டு சுத்த ஏண்டா கேட்பீங்க? என்ன கொண்டு வச்சுக்க 2 பேர் ஆஃபர். கொண்டு வச்சு எங்க அம்மாவை கொண்டு வச்சுக்கோ. அம்மாவை கொண்டு வச்சுக்கோ. அப்பா போய் எங்க அடிக்கிறது கேட்கலாம். நான் கூட இதை விட்டா உனக்கு வேற என்ன தெரியும்? இது சுத்த பேஸ்ட். இதை விட்டா 1008 பேர் எனக்கு தெரியும். அவரு வாஜாருக்கு தெரியுங்க. வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல நாவப்பழம் வித்துங்க. அந்த போனா போதுன கம்பெனில சேர்த்தா எங்க சூத்தல நாரம். நாங்க எவனும் நல்லவன் நினைச்சு இந்த கம்பெனில சேர்த்த போவோம். அவன் தானே முதல்ல அடிக்கிறான். பாவம் பூண்டு விற்கிறவங்களும் புளி விற்கிறவங்களும் பாப்பு காண விற்கிறவங்களும் ஒரு புழு விற்கிறவங்க கரும்பு வெட்டுறவங்க சேர்த்துக்கலாம். அடிக்காத வேலை சரியா? அம்மா ஒளி நீ எனக்கு குரு. ஐயா வஜர வணக்கங்க. ஐயா பேசுறாங்களா? இருக்கிறதுனால தப்பா பயமா பேசுறாங்களா? எவ்வளவு தூக்கி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்ததா வேன் பின்னாடியே ஓடியாந்து. ஏன்னா நான் கூட நானும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலைஞேவி நாடக மன்றத்துக்கு என்ன வேலை? அம்மா வாங்கலம்மா நல்லா ஆடுவோம். இந்த ஊரு தலைவரை ஐயாவுக்கு நாங்களே
அந்த ஆண்டு வரும் மன்னருக்கு அருகாக இருக்க வேண்டிய அமைச்சர் விஷம் போட்டு வாழ்க விஷம் போட்டு என்ன பண்ணுறது எனக்கு எதிரே சத்தனக்கு யாரே மன்னர் ஆலோசனை